என்னம்மா கலா, என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, உங்க பையன் பீட்ரூட் கேட்டாங்க, அதனால பீட்ரூட் பொரியல் செஞ்சிட்டு இருக்கத்த. சொரவி போட்டு செஞ்சா சீக்கிரம் வெந்துரும்ல, அதான் சொரவ போறேன். சொரவி போட போறியா? சொரவி போட்டா பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இனிப்பா இருக்கு, திங்கவே மாட்டான். மரியாதையா கட் பண்ணி போடு. ஓ அப்படியா அத்தை, எனக்கு தெரியாது. சரித்த நான் இப்ப கட் பண்ணி போடுறேன். எல்லாம் இவளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குது. கட் பண்ணி வை, நான் வரேன். கட் பண்ணி போடணுமா? சரி, கட் பண்ணுவோம். என்ன கட் பண்ணியா இல்லையா? கட் பண்ணிட்டேன். கட் பண்ணியே முடிச்சிட்டேன் பாருங்க. என்ன இத்த தண்டி கட் பண்ணி வச்சிருக்கற? எப்படித்தான் கட் பண்ணணும்? சின்ன சின்னதா கட் பண்ணுமா? சின்ன சின்ன பீஸா கட் பண்ணாதான் அவனுக்கு சாப்பிட முடியும். இவ்வளவு பெருசா வச்சிருக்கற? சரித்த கட் பண்றத. இதுக்கு என்னதான் பிரச்சனையோ, சின்னதா போடும் பெருசா போடணும், உயிர் எடுத்துக்கிட்டு. ஏமா என்னமா பண்ற? அத்தை, இதுக்கு மேல சின்னதா போடணும்னா சாப்பர்ல போட்டு தான் கட் பண்ணணும். ஏமா, யாராவது பீட்ரூட்டை சாப்பர்ல போட்டு கட் பண்ணுவாமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பொடிசா வெட்டணுமா? எல்லாம் ஒரே சைஸா வெட்டது, அப்பதான் என் பையன் சாப்பிடுவான். உனக்கு தெரியாதா? புதுசா சமைக்கிற மாதிரி சமைச்சுக்கிட்டு இருக்க. அத்தை, அவருக்கு நான் சொரவி செஞ்சு கொடுத்துருக்குறேன். இதை விட கொஞ்சம் பெருசா கட் பண்ணியே அவருக்கு சமைச்சு கொடுத்துருக்குறேன். அவர் ஒண்ணுமே சொன்னதில்ல, சாப்பிட்டு தான் போயிருக்கிறாரு. அவன் எப்படி சொல்லுவான்? அவனுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். அவன் எப்படி சொல்லுவான்? சாப்பர்ல போட்டு கட் பண்ணக்கூடாது, எல்லா பீஸும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி கட் பண்ணாதான் அவன் இந்தாங்க பீட்ரூட் இருக்கு, நீங்க ஸ்கேல் வச்சு அளந்து ஒரே சைஸ்ல குட்டி குட்டியா கட் பண்ணி உங்க பையனுக்கு பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுங்க, சரியா? ஏண்டி, எனக்கு என்ன கண்ணாடி தெரியும்? வயசான காலத்துல எனக்கு வயசா ஆயிடுச்சுன்னு நான் ஒன்னிய செய்ய சொன்னேன். என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு கண்ணு தெரியுமா? எனக்கு சைஸா வெட்ட தெரியுமா? எனக்கு எவ்வளவு வயசாயிருச்சு. இதுவே என் வாலிய வயசா இருந்தா நான் அப்படி செஞ்சிருப்பேன், உனக்கு தெரியுமா? அம்மா தாயே, நிறுத்துங்க. இப்ப என்ன, குட்டி குட்டியா கட் பண்ணி பொரிக்கணும், அவ்வளவுதானே? பொரிச்சுக்கிறேன், நீங்க போங்க. அந்த பையன் இருக்கட்டும், எப்போது செஞ்சாலும் என் அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய, அப்பதான் அவன் சாப்பிடுவான். உன் இஷ்டத்துக்கு உன் வீட்டுல செய்யற மாதிரி செய்யாது. சீ, இவகிட்ட சொல்லி நமக்கு டென்ஷன் தான் ஆகுது. என்னங்க, இங்க வாங்க. ஏமா, ஏன் அவசரமா கூப்பிட்ட? என்ன? கொஞ்சம் பக்கத்துல வாங்களே. என்ன ஆசையா கூப்பிடுறா? ஏ, விடு விடு விடு. ஏன் இந்த சொரவனது தின்னா உங்களுக்கு வாய்க்குள்ள இறங்காதோ? ஏன்டி இறங்கும்? அதுக்கு எதுக்கு வாயில வச்சு இப்படி பீட்ரூட் தேய்க்கிற? பிறகு உங்க அம்மா சொரவி போடாதீங்கிறாங்க, பீஸா கட் பண்ணு, அது சின்ன பீஸா கட் பண்ணு. சரி, சாப்பர்ல போட்டு கட் பண்ணலாம் குட்டி குட்டியானா, அதுவும் பண்ணக்கூடாதா? சப்பா, உங்க பஞ்சாயத்து ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டீங்க. நான் ஒன்றும் ஆரம்பிக்கல, நீங்க பீட்ரூட் கேட்டீங்கன்னு சொல்லி நான் பீட்ரூட் பொரியல் ஆரம்பிச்சேன். உங்க அம்மா தான் ஆரம்பிச்சு. பீட்ரூட் பொரியலே வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. இது என்ன பண்றது, செஞ்சதை கஷ்டப்பட்டு. மரியாதையா போய் தான் நீங்க சாப்பிடுறீங்க. ஒரு பீட்ரூட்